சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. அனுதினமும் போராட்டம், எப்போதும் உபத்திரவம். உன்னோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. அனுதினமும் போராட்டம், எப்போதும் உபத்திரவம். உன்னோடு வாழ்ந்திடத்தான் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் மாரநாதா. சீர்கெட்ட உலகம் கசக்குதையா. சீக்கிரம் வாருமையா எங்கள் இயேசுநாதா. சீர்கெட்ட உலகம் வெறுக்குதையா. சீரான எங்களை பகைக்குதையா. இந்த உலகம் சீரான எங்களை பகைக்குதையா. சீரான எங்களை பகைக்குதையா. தடைகள் எல்லாம் தூளாகுது, தன்னம்பிக்கை என்னை ஆளுது. வெற்றி திலகம் நெற்றியில் மின்னுது, வீரம் கொண்டு கால்கள் நடக்குது. தடைகள் எல்லாம் தூளாகுது, தன்னம்பிக்கை என்னை ஆளுது. திலகம் நெற்றியில் மின்னுது, வீரம் கொண்டு கால்கள் நடக்குது. எல்லாமே எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. எல்லாமே எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது, வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது, வெற்றி என்பது எனது ஆகுது. என்னுள் வெகுண்டு நிற்குது, வெற்றி பாதை அருகில் தெரியுது. வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது, வெற்றி என்பது எனது ஆகுது. எல்லாமே எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. எல்லாமே எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை. என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்கு
எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது, வெற்றி பாதை அருகில் தெரியுது, வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது, வெற்றி என்பது எனது ஆகுது. துணிச்சல் என்னுள் வெகுண்டு நிற்குது, வெற்றி பாதை அருகில் தெரியுது, வெளிச்சம் நோக்கி உயிரும் பாயுது, வெற்றி என்பது எனது ஆகுது. எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை, என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. எண்ணமே எனது வலிமை, உழைப்பே எனது பெருமை, என்னால் எல்லாம் முடிகிறது, இவ்வுலகம் எனக்காக விடுகிறது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 6ஆம் மாதத்தை தந்து கர்த்தர் மீறி எங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக இந்த வாய்தவனை சோசரித்துக் கொண்டு இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்களை ஊழியர்களை கர்த்தரின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளின் தேவன் பாராட்டின கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, கிருபையாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னத்தை ஊற்றி எங்களை ஆளுக செய்யும்படியாய் விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில் நீங்க இடர்பட வேண்டுமா செபிக்கிறோம். மாம்ச பலவீனங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். வல்லமையை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல இந்த நாளின் கர்த்தாவே, அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்தப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீர் மகிமைப்படுவீரா, நீர் வழி நடத்தி தருவீராக. எல்லா இணைப்புகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தாங்க கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, இந்த நாளும் இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்த அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அந்த ஊழியரும் ஸ்தாபகருமான லெஸ்லி பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அதே போல கர்த்தாவே, நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்தி உடைய திருக்கருத்துக்களாய் தருகிறேன். அவர்களை குடும்பம் ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கேட்டுக்கொள்ள நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை நேர் இந்த வெளிச்சத்தை கேட்கிற ஒவ்வொரு நேர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சம் உதிக்கட்டும், விடுதலையின் வெளிச்சமாய் மாறட்டும், அது நித்திய வெளிச்சமாய் மாறட்டும். ஆசீர்வதித்தாங்கப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்பட கர்த்தரிடத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்தினாலே இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டுகிற அன்பு நேர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தரின் நாமத்தினாலே மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே
உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். 5ஆம் சங்கீதம் அங்கே 12ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக நீதிமான் அவர் நிச்சயமா நீதிமானுடைய வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு என்று சொன்னவர் இன்றைக்கு நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்னும் கேடத்தினால சூழ்ந்து கொள்வார். அப்படியாக சூழ்ந்து கொள்ளும் தேவனிடத்துல சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே விட்டு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர், பெரியவர். சோஸ்திரம் துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோசரிக்கிறோம். நன்றியோடு சோசரிக்கிறோம். நீர் பாரு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. அப்பா, அவையோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். அதிசயமே உம்மை ஆராதிப்போம். ஆவியானவரே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம். அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம். அதிசயமே உம்மை ஆராதிப்போம். ஆவியானவரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆமென். இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க கூடியுள்ளோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாட செபங்களுக்கூட கடந்து சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது தேவ செய்தியாக சிஸ்டர் பிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை எடுத்து நாங்கள் மார்கொழியோடு இணைவோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாருங்க கிருபைக்காக நன்றி செலுத்தி சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் சங்கீத பகுதியானது, அதாவது வேத தியான பகுதி என்று சொல்லுவோம். இந்த தியான பகுதியிலே என்னை தொட்ட வார்த்தை இன்றைய நாளில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை 32ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் 31 32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நாங்க தேவனுடைய தரிசனத்தை காண, அதை கண்டு நாங்கள் வியக்கப்படும்படியா அந்த தரிசனம் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும். என்ற தரிசனங்களை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துறதான் நம்முடைய தகப்பன். அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். என்னப்பா சித்தம் வைத்திருக்கிறீர் இந்த நாளில?
என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கை பாதையை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கு, என்ன சித்தம் வச்சிருக்கு, அந்த சித்தத்தை கேட்க சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு நாம் செவியை சாய்க்க வேண்டும். அந்த மெல்லிய குரலை அன்னதினம் நாங்கள் கேட்டு பழக வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது அப்பா பேசுவார், நான் பேசுவேன். அப்பா பேசுவார், நான் பேசுவேன். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுவேல் சொன்னது போல விட்டு கொடுத்து அப்பா சமூகத்துல நெருங்குவோமா? நெருங்குவோம். துதிப்பாட ஜெபங்களுக்கூட நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாளில் உங்களோட துதிக்க முதலாவதாக கிரேசவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்க துதி பாடலை எடுத்து வருவோம். Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord. Thank you, sister. Thank you. Praise the Lord, sister. எடுத்து வாருங்கள், உங்களோட நான் ஒரு மனப்படு. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே. இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மக்கண்டு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட தேவன். அந்த தெரிந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் எங்களை ஆண்டவர் நேர் தெரிந்து கொண்டே முன் குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிற என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம். இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதை. ஆண்டவரே, நெய்யாய் பொழியும் எங்களோட பாதை உம்முடைய வழியிலே நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிர, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிர. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியதும் கிருபை. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியதும் கிருபையே. தரம் தாட்ட நினைப்போர் முன் சிறந்தானை உயர்த்தி திறம் தந்து நடத்துமும் கிருபையே. தரம் தாட்ட நினைப்போர் முன் சிறந்தானை உயர்த்தி திறம் தந்து நடத்துமும் கிருபையே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனன் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே. பலவானின் கண்கள் முன் பலவீனன் என்னை நீர் பலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியும் கிருபையே. ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே.
தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டீரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டீரே. கிருபை ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கிறது உம்முடைய கிருபையினாலே நாங்க நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாறாதது. நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர், நேசர் நீரே. அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கின அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம்,
குருடருக்கும் செவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, சுகம் பெல்லம் ஆரோக்கியம் ஆண்டவரே, உமக்குள்ளாக தகப்பன வியாதி எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு ஊட்டி நன்மையால் எங்களை திருப்தியாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் அழகாக பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்தனை ஆசீர்வதிப்பாராக. சமாஜத்துக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்தனை நாமத்தை நான் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென் ஆமென். ஆமீன். நாங்கள் அடுத்ததாக அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடலை பாடும் எங்களோட சிஸ்டர் டோலியோ இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு அழைப்பிற்கு கொண்டு வருவோம். சிஸ்டர் சாரி, மேகலா அவர்கள் நிற்கிறார்கள். பிரைஸ் லார்ட் மேகலா. சிஸ்டர் மேகலா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மேகலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. இணைப்பில் இருக்கிறீர்கள், மைக்கை எடுத்திருக்கிறீர்கள், பேசுங்கள். சத்தத்தை காணவில்லை. மேகலா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மேகலா. இணைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் இணைப்புகள் வாருங்கள் சிஸ்டர் மேகலா அவர்கள். நாங்கள் அதுவரைக்கும் அடுத்தது ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஊழியருக்கான ஜெபத்தை ஏறிடுங்கள், துதியுங்கள், அங்களோட உருளப்படை. ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் அப்பா நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை நீங்கள் தாகம் தீர்த்தீர்கள் ஆண்டவரே. அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தகப்பனே, உங்களுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டவதாக அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தபடி எங்கள் மத்தியில் உங்களுடைய பரிசுத்தமான வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வர்றவர்களுக்கு ஆண்டவரே புதிதான பலனையும் அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூதர்கள் இன்னும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே அப்பா. உண்மை போல இந்த உலகத்துல யார் இந்த ஜனங்களை நேசித்திடப்பா. நாங்க இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களை நேசிப்பதற்கு இந்த கடைசி காலத்துல ஒரு புதிதான எழுப்புதலையும் ஜெப ஆவியையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அப்பா பரலோகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி 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 அப்பா. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் யாவும் ஆண்டவரே கண்களை திறக்க வைங்க ஆண்டவரே அப்பா. உங்களை காட்ட முடியாத அந்த மன கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க.
உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்க வெறுமையான இருக்கிற பாத்திரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி, உங்களோட அன்பினால நிரப்பி, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியதென்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன். பாட்டு பாடலாமா சிஸ்டர்? இல்லாட்டிக்கு பாடுங்க சிஸ்டர், பாடுங்க. ஓகே, நன்றி இயேசுவே. ஆமேன். நாங்க பெருமையான பாத்திரங்களை பாருங்களே, நீங்க நிரப்புறதுக்கு எங்களை அழைத்த அந்த மக்கா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையுந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மாயங்கியே மெய்வாலி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமேனப்பா, நீங்க எங்களை கண்ணோக்கி பார்த்தபடியினால் நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஜீவிப்பதற்காண்டவளே எங்களை புடமிட்டு உங்களுக்கு உகந்த பாத்திரங்களாக இன்னும் அதிகமாக எங்களை வணையும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து மறுபடியும் ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், அருமையான பாடல், அழகாக பாடுவீர்கள். மண்ணான எண்ணெய் நீர் வனைந்திருமே என்று விட்டு கொடுத்தீங்க. மேன் சிஸ்டர் வரைஞ்சிட்ட பெரிய பாத்திரமாக. ஆமென். அதிகாரத்தோடு ஜெபிக்கிற பாத்திரமா வளைந்திருக்கிறார். அழகாக ஊழியர்க்கா ஜெபித்தீர்கள், துதித்தீர்கள். அப்படி உயர்த்தி உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை தன்னிறை வாசிவைப்பதாக சமாஜத்தை கூறுகிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you சிஸ்டர். Amen. God bless you.
ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலி மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். சரியா டொரண்டோ நேரம் 7:29. நாங்கள் இந்த நாளும் துதிப்பாட ஜெபங்களை முடித்துக் கொண்டு கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்கூடாக கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திறப்பின் வாசல் நிற்க ஜெபியுங்கள், அழையுங்கள், இணையுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். ஒருமனப்பாடு ஒரு அசைவை கொண்டு வரும், ஒரு விடுதலை வெற்றியை தரும். நிச்சயமாக அந்த ஒருமனத்தினுடைய ஊக்கமான ஜெபம் நிச்சயமாக ஒரு அசைவை தரும். அந்த மேல்விட்ட அறையில் ஒரு அசை உண்டானது போல உங்கள் வீடுகளிலும் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் தேசத்திலும் ஒரு அசை உண்டாட்டும். அப்படியாக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக மூளை செய்யாத வேலையை முழங்கால் செய்யும். செய்யும்படியாக திறப்பின் வாசலை நிற்போம். முதலாவது திறப்பின் வாசல் நிற்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி ஒரு இணைப்பு இருக்கிறாங்க. இணைப்பிற்கும் சௌதி அழைப்பு கொண்டு வந்து திறப்பின் வாசலை கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Subha. God bless you. பிரைஸ் சிஸ்டர். காட் பிளஸ் யூ டூ. கண்களை ஏறெடுப்போம். முத்தாசேரும் பருவத்துக்கு நேர என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு ஊழியர்கள், சபை பிள்ளைகள், சோச பிள்ளைகள் இன்னைக்கு சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என வகை தேடிக்கொண்டோம். ஆனாலும் தேவன் இந்த நாட்கள் அந்த ஊழியர்களையும் ஊழிய பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் விசுவாசத்துல பலப்படவும் சபைகளையும் கட்டி எழுப்பவும் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக ஒரு எழுப்புதலை காணும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக சங்கமான ஊழியத்துக்கு செபிங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடு செபிங்க. ஒரு தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக செபிங்க. இன்னும் இந்த ஊழியர்கள் செல்கிற பயணங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபியுங்க. நிச்சயமா கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடும் கூட இருக்கட்டும். சங்கவாணி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தரும்படியா ஜெபியுங்க. கேட்டுக்கொண்டு நேர்களுக்கு ஜெபியுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. நாங்க ஊடகத்துல ஒருமனப்படுகிறோம். ஜெபியுங்க சிஸ்டர். Amen. Amen. Thank you. Yes, Lord. According to the request, Lord, that has been coming forth, Lord, we come, Lord Jesus, in oneness, Lord, as one body, Lord. Lord, especially, Lord, even as Lord Jesus, we bring this request to you, Lord. You have been a silent listener, Lord, but Lord, seated at the right hand of the Father, Lord, you have asked us, Lord Jesus, to bring our request before you, Father, in the name of Jesus. And you would, Lord Jesus, also interceding for us, Lord, at the right hand of the Father, also would bring forth, Lord, such requests, Lord Jesus, into existence in a most powerful way, Lord, as we look up to you, the author and the finisher of our faith. So we thank you, Lord, even as we, Lord, bring forth, Lord, very people, oh God, that worship you, praise you, and also, Lord, serve you, Lord, in a manner that you have called them out, Lord, as your people, Lord, oh God, in their ministries, Lord, especially, Lord, in terms of their ministries, the leadership of their ministries as pastors and all the fivefold ministries that you have given to, Lord, the church, Lord, we bring them, Lord, before you, Father, and especially, Lord, even the ministry that is going on right at this very moment, Lord, from Sangamam Radio Gospel that is going on into 210 nations, Lord. This is the wonderful and powerful ministry that you have chosen, Lord, in these last days, oh God, to make a difference, Lord, in the communities and in the world, as it were, Lord, for 2,000 people at a time to come and listen, oh God. This is nothing but your favor and the ministry that is going on into the people's lives to make a change in their lives, powerfully transform their lives. So, Lord, we give, Lord, even the teamwork that is going on, oh Father, today, Lord, in this ministry, Lord, I pray in Nithya Velicham, Father. So we, Lord, we give, Lord, the teamwork that is going on with Nithya Velicham as well as the ministry that is going forth, Lord. Even as Sister Subha is also bringing, Lord Jesus, her way in which she is hosting, Lord, as a ministry, Lord, that is, Lord, laid upon before you, Lord, at your altars, Lord. And we, Lord, also bring, Lord Jesus, the very leadership of Brother Leslie and Sister Rita, Lord, alongside, Lord, that coming and doing this work as well, Father, without which this is not possible. Lord, all that is going on with the recordings and all the rest that is going to go on, Lord, into YouTube and Facebook, Lord, this is nothing but your work. This is nothing but the leading and guidance of the Holy Spirit, Lord. And also, Lord, for all the contacts to be made, Lord, with
Sister Rita, Lord, coordinating the programs and putting it together, Lord, and also Brother Mahendran, Lord, with all the rest of the ones that come in, Lord Jesus, from Nitya Valicham to Vartha in Valicham that took place yesterday, Father, for all of those handmaidens of the Lord and the pastor that he had coordinated as well, Father, to come in and do the work, Lord, as you have called, Lord, in spirit and in truth, Lord, oh God. This is none of us, Lord. This is none of us that we can even accomplish anything, Lord Jesus, that we try to do on our accord, but only through the guidance of your Holy Spirit. Only when you will lift you up, Lord, that you are exalted, magnified, glorified, and bring forth such a way in which you will be, Lord Jesus, bring forth the fruit into the ways in these ministries are going, Lord, that we will see your name be lifted up and you will draw all men unto yourself, by which we'll see the harvest, oh God. So, Lord, we lay ourselves at thy altar once again, rededicate ourselves once again, surrender our lives once again, Lord, fully yielding ourselves to you, Lord Jesus, for that very purpose of the ministry, Lord. And also, Lord, bring the pastors and all the rest, Lord, of our communities and on the places that we represent, oh God, across the nations of the world, oh God, even from Canada to rest of the nations, Lord. We bring them all to you, Father, as a universal church, Lord, that you have found, Lord, for the body of Christ to come and work, Lord, through the prophets and pastors and evangelists and all the rest of the ways in which you have called for that very purpose of that very the way, Lord, that pulpit will be used, oh God, in spirit and in truth and in holiness and righteousness, that you would come forth, oh God, and manifest your glory and power and praise, Lord, in the way only you can, Lord Jesus, do it, Lord. And when you come to do your work, Lord, through your Holy Spirit, Lord, as they open up their lives, Lord, and they come before you, Lord Jesus, surrendering themselves to do that ministry of the work you have called them to, preserve them, keep them, protect them, lead them and guide them each step of the way, oh God. I thank you for that protection that is coming upon the body of Christ. Unless you preserve us, unless you protect us, Lord, covering us under the blood of the living Jesus Christ, even at this very moment, oh God, where will we turn? How will we, Lord, even accomplish the task you have bestowed upon the very body, Lord, coming out of these fivefold ministries, as it were, you have called it to be, Lord. So we thank you, Lord, for that protection. Thank you, Lord. Only you can accomplish, Lord, until you come, Lord, to preserve and keep, because you have said that you have sealed us unto the day of redemption. That is to say that you have, Lord, sealed us, Lord, by the power of your Holy Spirit, Lord. Nothing can shake us, nothing can move us, nothing can do anything unless you do it, Lord, through us. The shaking and the movement that you make it happen, Lord, for us to only be drawn closer to you and to get our eyes on you and not on the things of the world, Lord, in the name of Jesus. So we, Lord, entrust every single issue, every single thing that we face, Lord, in these issues of the ministries that they face, Lord, in the churches, in the settings of our media ministry, Lord. And also, Lord, all the evangelists that go on the streets and on the ways they are called, oh God, to come and preach the gospel, oh God. So we thank you, Lord, for every one of the ways in which you have chosen for the gospel to be preached, Lord. There's salvation only through the ways you have called it out to be through the preaching of the gospel. So we thank you, Father, that when we are faithful to you, you will be faithful to us, Lord, measurably. And Lord Jesus, without measure, Lord, that you would come to us, Lord, and bring forth your grace and mercy and produce what it takes, Lord, only through the anointing power of the Holy Spirit. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen. Nandri, sister. Thank you, sister. Amen. Your prayers are to be powerful. Thank you, sister. Thank you, faith. Thank you. God bless you. You and your family, your ministry. Thank you, sister. Thank you. God bless you too, Sister Subha. Amen. 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 நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டாலி அவர் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டாலி. Praise God, sister. Praise the Lord. பிரைஸ் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியை நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது மீண்டுமாக யுத்த சூழ்நிலைகள் யுத்தங்கள் நீங்கள் அறியாத ஒன்றும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த யுத்தங்களை ஓயப்பண்ணி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்காக செவ்வியங்க ஈரானுக்காக செவ்வியங்க அழிக்க நினைக்கிற அந்த சத்துடைய திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கணும்.
அங்கே பாத்தீங்களா ஈரானில ஜனங்கள் சரியான பஞ்சம் பட்டினியில சிறு பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதிகள் இல்ல, முதியோர்களுக்கு மருத்துவ வசதி இல்ல, உஷாக்குகள் இல்ல, கர்ப்பிணி தாய்மார்கள் அப்படியாக சஞ்சலப்படுறார்கள். ஆனால் இராணுவ தளபாடங்களை வாங்கி அடிக்க நினைக்கிற இஸ்ரவேலை இந்த சத்ருவானவன் அவருடைய திட்டங்களை முறியடிக்கணும். ஈரானோட இடர்பட வேணும். இந்த ஜனங்களை பாதுகாக்கணும், போஷிக்க வேணும். இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா மத்திய நாடுகளுக்காக அவருடைய யுத்தம் ஓய பண்ண சமாதானத்துக்கு அச்சவையும் கொண்டு வந்தார். ஆமேன் 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 ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்க கேட்கறதுக்கு முதலாக நீங்க உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆபத்து காலத்திலே கர்த்தரும் அது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்பா நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எங்களுக்கு அப்பா உமக்கு தாசை அனுப்பி எமக்கு சியோனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே இந்த நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இருக்கிற அந்த யுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள இருந்த ஆண்டவர் இவர்களை எல்லாரும் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த அந்த தேசத்துல ஈரான் ஈராக் எல்லா விதமான தேசத்திலும் ஆண்டவர் இப்போ யுத்தங்கள் நடக்கிற தேசத்தை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நோ வெப்பன் கேன் ஃபார்ம் அகேன்ஸ்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே, உங்களுக்கு எதிராக வர்ற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும் அப்பா. உங்களுக்கென்றே அப்பா எங்களுக்கென்றே இரத்தத்தை சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த நாடுகளை, மக்களை, அதிகாரிகள், ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்கும் ஆண்டவர்களை தெளிக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான அப்பா போராட்டங்களை இருந்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா. அநாதி சிநேகங்களை தெரிந்தெடுத்த தகப்பனை இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த நேரம் ஆபத்து காலத்துல நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனை இப்பொழுது ஆண்டவரே அந்த நாட்டுல ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்துல உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுக்கிற தேப்பன் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத மாந்தர்கள் அழியும் பொழுது ஆண்டவரே, அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கொடுத்தீங்க. உங்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர்கள் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையின் மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிட்டு அப்பா உங்களோட வழியில் நடப்பதற்கான ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக பதில் அடிக்கிற தேப்பனே அப்பா. இப்பொழுது உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள அப்பா நாங்க நுழைந்து இருக்கும் பொழுது அவர்களை நீங்க அப்பா, அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்களை ஆண்டவரே எல்லா விதமான தீமையில இருந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த யுத்தத்துல இருந்த ஒரு போராட்டத்துல அந்த அங்க நடக்கிற எல்லா விதமான போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு மட்டுமே வெற்றி கொடி பிடித்து அவர்கள் நடப்பதற்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, அங்க அண்டர் கிரவுண்ட் இருக்க சர்ச்சஸ் யாவற்றையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உயிரில தாப்பன் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் எங்களுக்கு கிருகை செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா அங்குள்ள மக்களுக்கு அப்பா எல்லாருக்கும் ஒரு அவங்களோட முள்ளங்கால் முடங்கத்தக்கதாக ஒரு புதிதான வெளிப்படுத்தல், புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்த தகப்பனே, இப்பொழுதும் அவர்கள் கண்களை திறந்து செவிகளை திறந்து அவர்கள் ஆண்டவர் உங்களோட வல்லமே காணக்கூடியதாக ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதே உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் அந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான வாதம், எல்லா விதமான போராட்டங்களும் யுத்தங்களையும் அப்பா உங்களுக்கு மட்டுமே அதை அமைதியாக்க முடியும். உங்களுக்கு மட்டுமே அதுல இந்த விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அங்க இருக்கிறவர்களுக்கு இந்த விடுதலை ஆக்கி ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிடும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா நீங்க
உயிருள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா, உங்களை உங்களை நோக்கி பார்க்காதவர்களுக்கு உங்களோட ஜீவனை அனுப்பி நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னபடி அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமை உள்ள தேவா அப்பா, அவங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஈவை கொடுத்தது போல அவருக்குள்ள ஒரு தேவ பயத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் வழி நடத்துவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி அந்த சமாதானத்தின் அன்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, அவர்களுடைய பாவங்களை மன்னிங்க. கழுவினார் ரத்தத்தினால, சுகம் தந்தார் காயத்தால, தேற்றினார் வசனத்தினால. அப்பா, உங்களோட வசனத்தை அனுப்பி அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உலகம் எங்கும் ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தை கட்டளையும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். உடைய பாரப்பட்ட ஜெபத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்று ஆமேன் என்று கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பரிசு வந்தால் நாங்கள் விசுவாசிப்போம். அப்படியா ஜெபித்து உங்களின் குடும்பத்தை ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you, sister. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலே நான் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னோடு ஒரு மனப்படுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். 5 கண்ட ஜனங்களுக்காக அவர் 5 காயங்களை பட்டார். அந்த ரத்தங்கள் ஆண்டவர் ஒருவனை மண்ணிலே விழாதபடிக்கு எல்லா ஆத்துமாக்களும் தன்னுடையது என்று சொன்னது. எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடியவனும் என்று இதனுடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஒரு சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் ரட்சிப்பு உண்டாகும்படி அவருடைய திருக்கரத்தில் ஒப்புவிச்சு வைக்கிறான். அப்பா, நம்முடைய 5 காயங்கள் ரத்தத்தை வழிந்ததே கத்த, அந்த காயங்கள் ரத்தம் அப்பா ஒவ்வொரு மண்ணிலும் விழுந்து விடாதபடி ஒவ்வொருத்தரை நினைக்கும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடியோடு மண்டலம் அப்படி சித்தமா இருக்கு. அந்த சித்தம் நிறைவேறத்தக்க கிருபை செய்யுங்க. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, எங்கள் உறவுகள் ஐயா, ஏழுகள் ஐயா, பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவர் இன்னும் கர்த்தாவே குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்க. அப்பா, தேசத்து ஜனங்களுக்காய் செபிக்கிறோம், ஜூத ஜனங்களுக்காய் செபிக்கிறோம், முஸ்லிம் ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, முக்காடுகளை நீக்கி சொன்ன கர்த்தர் அவருடைய முக்காடுகளை நீக்கி உண்மை தெய்வத்தை நோக்கி பார்க்க நீ கிரிய செய்வீரா, கிருபை அழிப்பீராக. எல்லாம் அறியாமை தூள்கள் கடின இருதய சிந்தையால் இயேசுவின் நாமத்தினால் முறித்தறிகிறோம். மாட்டோம் என் தகப்பனே, கடின இருதயத்தை மாற்றுவீராக. பொய்யான மாயை நம்பாதபடிக்கு, தங்களுக்கு ஒரு கிருபையை கடிக்காதபடிக்கு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. குருட்டாட்ட ஆவியல், செவிட்டின் ஆவியல், பாரம்பரிய கட்டின் ஆவியல், விக்கிர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறோம் ஆண்டவர். இதனாலும் விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க ஆண்டவர். அப்பா, மதவரை பிடித்து சபையில் எட்டிக்கிறதும் சூழியர்கள் அட்டிக்கிறதும் துன்புறுத்துற காரியங்கள் ஆண்டவர் தியாக கத்தாவே, நீ காண்கிற தேவன் விடுதலையாக்கணுமாச்சு, மனம் திரும்ப உண்ணாமனாச்சு. அந்த பார்வோன் இருதயத்தையே நீர் மாற்றினது. இது மக்களே சாணக்காய் ரட்சிப்பு உண்டாட்டும், மனம் திரும்ப உண்டாட்டும், விடுதலை உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். வருகை சீக்கிரமா இருக்கியப்பா. கர்த்தாவே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். அப்பா, முஸ்லிம்கள் ரட்சிப்பை காணணும் ஐயா, உண்மையத்தை ஏந்தனும் ஆண்டவர். இந்த நாட்கள முழங்கால் சாவும் எனக்கு டங்கும் என்று சொன்னீரே, நாவல் சாவும் என் நாமத்தை நானேடும் என்று சொன்னீர். இந்த வார்த்தை நிறைவேறுவதா அட்டைகளை உடைக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, அற்புதம் செய்யுங்க. ரட்சிப்பு உண்டாமடைய செபிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிக்க கூடாது கைகள் குறுகி போகவில்லை ஏசப்பா, கேட்க கூடாது செவிகளும் மந்தமாகவில்லை ஏசப்பா. உடைய மகை முகத்தை மறைத்து கர்த்தாவே, தப்பிதங்கள் மன்னியுங்க. கைகளை குறுகி போய் செய்த கர்த்தாவே காயங்கள், ரத்தப்படியான காயங்களை மன்னியுங்க. அக்கிரமங்கள், மீறுதல், கீழ்ப்படியாமை, துணியான பாவங்களை மன்னியுங்க. அப்பா, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கடிச்சு வைக்கிறோம். ஜனங்கள் அறிவில் அவனால சங்கரமாய் போய்விடாது. வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட நீ கிருபை செய்வீரா. எல்லா ஆத்துமாக்களும் முடியாது என்று சொன்னீங்களா. அந்த ஆத்தும பாரத்தோடு தாகமாயிருக்கு சொன்னீங்க.
இந்த தாகத்தோடு நாங்க செபிக்கிறோம், பாரத்தோடு செபிக்கிறோம். அப்பா ரட்சிப்பை காணட்டும், ரேரப்பை ரட்சிப்பாண்டு. அப்பா இந்த விலை கொடுத்து வாங்க முடியாத கத்த உலகத்தை ஆதாயப்படுத்த அதுமா ஆண்டவரே, பலத்து போதும் சித்தம் இல்லையே சப்பா, அதனால் பலன் ஒன்றுமே இல்லையே சப்பா. என் தகப்பெரியே விடுதலையா குறைச்சித்துக்கொள். அப்பா வெளிச்சத்தை காணவர்கள் கண்களை திறந்தார், இருதயங்களை திறந்தார், சிந்தைகளை திறந்தார், சிந்தையோட மாற்றித்தார். நல்ல கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ரட்சிப்புக்கு தடையாக தடைகளை உடைக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பனா இருக்கிறபடி நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா காணால் போன ஆற்றினை நீர் அப்படி கரசனையோடு தேடி கண்டுபிடிக்கிறோம். அதே போல இந்த நாட்கள் இந்த ரட்சிப்பை காணாதிருக்கிற ஆடுகளை நீங்க மீண்டும் மந்தையில சேர்க்க வேண்டுமா, நடத்த வேண்டுமா, நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்தோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே, எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டீரே, சோஸ்திரம் பல்திறப்ப கிருபைக்காக நன்றி, நன்றி அப்பா. ஆமேன். கண்களை ஏறெடுப்போம், முத்தாசிரியர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்து கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சனி அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஞ்சனி. Praise the Lord, Sister Suva. பிரைஸ் சிஸ்டர், மீண்டுமாக உங்களை அழைக்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்தவைதான். இந்த நாளும் போக்குவரத்து செல்கிறார்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்காக. இவர்களுடைய தேவைய பாதுகாப்புக்காக செவ்விங்க. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விபத்து, அது விசேஷமா இந்த மோட்டார் சைக்கிள் கிராஷ் தான் அதிகமாக உயிர் சேதம். அதிகமாக வாகனத்தை வேகமா செலுத்தி, மோட்டார் சைக்கிள் அதிவேகமா செலுத்தி அங்கே கிலோமீட்டர் ஒரு பக்கம், ஆள் ஒரு பக்கம், அப்படியாக அங்கே அவ்வளவு வேதனையா கிடக்குற இப்படிப்பட்ட விபத்துகள், போக்குவரத்துகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியா, விட்டு விட்டு வெளியில போற பிள்ளைகளுக்கு ஒரு தேவைய பாதுகாப்பு உண்டாகும்படியா, விடுமுறை கழிக்கிற சேர்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தேவைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியா செபிங்க உங்களோட விரும்ப. Amen, amen. Yes, Lord, even as the Lord, the year end is going to happen for the schools, Lord Jesus, even as they are going to close down to the universities and the grade schools, Lord, Father, even as they are going to close down, Father, we know, Lord, how many are going to travel, Lord, in long distances, even from the university students, Lord, and also, Lord, even as the schools are going to close down into the month, Lord, yeah, the protection is needed, Lord, oh Father, especially, Lord, for those that travel and for those, Lord, that are using, Lord Jesus, different types of vehicles, especially the way it has been mentioned, Lord, about the motorcycles and all those that are going to use such vehicles, Lord, the way they, Lord, maneuver through those, Lord, oh God, especially, Lord, even the speeding with their own vehicles, with the cars and all the rest of what they do, Lord, oh God, for conveyance, Lord. We pray, Lord, that you would give them, Lord Jesus, clarity of mind, Lord, and patience, Lord, on the road, Lord, even as they drive and travel, oh God. And Lord, that they do not take your grace and your mercy, Lord, for granted, Lord, because such a responsibility lies upon us, Lord. How we, Lord Jesus, use the way you have given to us such a responsibility, especially, Lord, to use the roadways and the highways, Lord Jesus, to do our driving and be responsible with our driving, Lord. That is how we even, Lord, somewhat, Lord, are responsible for our protection, Lord. How even though you have given us the protection and the covering, Lord, if we can abuse it, Lord, then we become our own, the way in which pay the consequences for our circumstances that we allow it, Lord. So, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, give, Lord Jesus, much clarity of mind and, Lord, the will and the purpose, Lord, to carry on, Lord Jesus, with a way, Lord, that you would give them that protection, Lord, accordingly, Father, with the blood of Jesus Christ, applaud every single person, Lord, that goes behind that wheel, Lord, behind, even, Lord, riding those motorcycles, Lord. Let, Lord Jesus, nothing, Lord, comes to us, Lord, without your protection. Therefore, we thank you, Father, in the name of Jesus, even as you would have signed guardian angels, even on the people that drive and travel and go forth, Lord, back and forth on the highways and on the byways and on the roads and even, Lord Jesus, in the roads that are not well paved and all that, into the farm roads and all the rest of the ways, Lord, that people travel, Lord. They will take more attention to those kind of situation, Lord. So we thank you, Lord. We now pray, Lord Jesus, for the school children, Lord, that get out of school, Lord, end of the month, Lord, even at the grade schools, Lord Jesus, especially with the teenagers, Lord, and the high schoolers, Lord, and all the rest, Lord, that they will be more responsible, Father, with their behavior, with their actions, where they go, how they come, how they, Lord Jesus,
use their insight, Lord, into the ways, Lord, how their behavioral patterns would be taken care of, Lord, only by your guidance, Lord, especially coming out of homes, Lord, where they have faith to believe, Lord, and to protect their children under the blood of Jesus Christ, Lord, coming out of Christian homes and all the rest, oh God. Even otherwise, Lord, you give them, Lord Jesus, such mercy and grace, Lord, because they are your creation. They are the ones you created, oh God. Therefore, Lord, we pray, Lord, we stand in the gap and pray for them, Lord, that you would bring such protection, oh God, upon those children, Father, even from the young age, Lord, even the young ones that take their little bikes and start to ride on the roads, or however they want to do it in the parks and everywhere, Lord, give them protection, Father. Lord, be with them, Lord. Cover them under your precious blood, Lord. Let the parents you also be with them in those kind of situations, Lord. Not to let them go alone, Lord, in certain areas, Lord, where it can be dangerous for them too, Lord. Therefore, Lord, I pray, Lord, to give much guidance, much protection with your wisdom, Lord, upon the parents as well, Father. That you alone, Lord, has given that protection, Lord, that's needed as parents, Lord, for us, Lord, to move around our children and our grandchildren, Lord, with such ways only your wisdom can come to us, Lord, where to go, where not to go, how to be, Lord Jesus, maneuvering through the ways in which you can guide us, Lord, to give them protection over it, Lord, and stand in the gap and pray over them, Lord. Therefore, I bring, Lord Jesus, every single situation that aligns with you, Lord, and with the protection that comes under the blood of Jesus and Jesus alone. So we thank you for that mighty protection that comes from heaven above. And especially, Lord, I've heard, Lord, that these last days before the enemy knows that his time is so short, that there have been, Lord, openings happening from the heavens even under the earth, that these the bad spirits have been coming out, Lord, mostly all demonic entities, Lord, that has been opened up and coming out, Lord, into the ways, Lord, that they are now manifesting themselves on the earth, Lord, and that's how too many accidents are also happening. But Lord, you are the God of all creation, that Lord, you would, Lord Jesus, with your mighty power against the demonic forces, oh God, is mighty and powerful, oh God, to give that protection. We ask of you, Lord. We stand in the gap, Lord, between the heavens and the earth, Lord, and we eradicate, dissipate, cast out, Lord, every demonic hell and death that comes against your humanity, your children, especially from the body of Christ, Lord. We stand strong and Lord Jesus, stand in the gap and pray, Lord Jesus, over these the entities that come, Lord, and they will not by any means, Lord, hurt your, especially your children, Lord, and others that are you made and made them after your own image, Lord. So we thank you, Jesus. There's a greater is he that is within us than the one that is in the world. And you said, Lord, if we stand against the enemy, Lord, that one can put 1,000 and 10,000 to flight. And even in this very moment, Lord, we are more than one person, Lord. We can have that much of power and strength, Lord, to come against the devices of the evil one, against Lord Jesus, for the protection of our children and grandchildren and into the third and fourth generation, Lord. So we thank you, Father. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you. Thank you, sister. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen. Amen. Thank you. God Amen. bless you. Amen. Amen. தங்களை ஏறெடுப்போம் ஒத்தாசிரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தங்களை ஏறெடுத்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த நாட்கள்ல விசேஷமாக இந்த பிரிவினைகள், தற்கொலையின் ஆவிகள், வன்முறைகள் பெருகிக் கொண்டு போகுது. எங்க பார்த்தாலும் கண்ணால் சுட்டு அங்கே என்ன செய்கிறார்கள்? அப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கசப்புகள், வெறுப்புகள் தேசங்களுக்குள்ள நிலவுகிறது. ஜனங்களுக்குள்ள இன தோஷங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரை தகப்பனே, இந்த நாளின் கர்த்தாவே, இந்த ஜெப குறிப்பு திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். அப்பா, அந்த பிரிவினைகள், இந்த வன்முறைகள், இந்த தற்கொலையிலிருந்து கர்த்தாவே, இந்த காலனிகள் மாற்றத்தில இருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, கர்த்தர் நகரத்தை காவராய் காவலாளர் விழித்திருப்பது பிரதாண்டு வார்த்தை எழுதியிருக்கப்பா. இதனாலிதும் கர்த்தாவே, இந்த வன்முறைகள் செய்யாதபடி ஐயா, இந்த கரங்கள் உண்வேதம் ஏந்தட்டும் என ஆண்டவர் கண்ணுகளை எடுத்து கர்த்தாவே, அப்பாவி இவர்களை சுட்டு தர்றாங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும்.
கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பள்ளிக்கு பள்ளி வாங்குற எண்ணங்கள் ஆண்டவர், இந்த பகைமை வேற ரத்தத்தால் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். விடுதலையை பேசுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க விசேஷமாய் கத்தாவே. ஐயா, அது மாத்திரமல்ல, அந்த பிரிவினைகள் கத்தாவே, குடும்பங்களை பிரிக்க வைக்கிற சத்துருடைய திட்டங்களை முறியடித்து செபிக்கிறோம் ஐயா. கண்ணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் உண்டாட்டும் ஆண்டவர். முப்பிரி நூல் சீக்கிரம் வராது சொன்னீங்களே, அந்த முப்பிரி நூலாய் வாழத்தக்க கிரியை செய்யுங்க, கிருபை அள்ளிங்க ஆண்டவரே. விளையாட்டு வாழ்க்கையாக எண்ணுகிறார்களே கத்தாவே, விளையாடி விட்டு ஆண்டவரே அதை கலைத்து போற மாதிரி நினைக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். தகப்பனே, சத்துருவான் விதைக்கிற வேர்களை பிடிங்க நீங்க, உலக இச்சைகள் அப்பா எல்லாம் சுத்தியறீங்க ஆண்டவர். அதே போல கத்தாவே, தற்கொலை ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். தற்கொலை செய்கிற எண்ணங்களை மாற்றி பாடுவீரா. தவறான ஆலோசனை, தவறான வழி நடத்த, தவறான சேர்க்கை முறைகளையா, ஆகாத சம்பாஷணை, நல்லொழுக்கத்தை கெடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணை விடுதலையாக்கி தவணுமா ஜெபிக்கிறோம். தவறான முடிவுகளை எடுத்து தங்களை மாய்த்து கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்க இயேசுவின் நாமத்தினால். இனிமா இந்த கொள்ளை நோயினது பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தொற்று காய்ச்சல், அந்த வைரஸின் தாக்கத்தில் விடுதலையாக்குங்க, வேலி போடுங்க அப்பா. இந்த தாக்கத்தின் வீரியத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம் ஆண்டவர். பொல்லாப்பு நேரிடாத வாதியங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு உங்க சரீரங்களை, குடும்பங்களை, வீடுகளை, போக்குவரத்துல எல்லாம் பாதுகாக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலும். அதே போல இந்த காலையில ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீரான காலையில் தாங்க, எங்கும் வறட்சி, எங்கும் அதிக வெப்பநிலை தாக்கங்கள் ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிக்க முடியாது அப்பா. அந்த காலங்களை சீர்படுத்த முடியாது அப்பா. சீரான காலை ஸ்திரப்படுத்த முடியாது. நல்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். காலங்களின் சமயங்களை மறைந்த கர்த்தர் நீங்கள் அல்லவா. நல்ல கரம் நடத்த முடியாது. எல்லாவற்றையும் கரத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபத்தைகளும் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நன்றி 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 தகப்பனே. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோம். எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்று ஆமீன் என்று பலதரப்பட கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். நாலு இணைந்து ஜெபித்த ரஞ்சனி சிஸ்டருக்கா, டோலி சிஸ்டருக்கா அடிமை கொடுத்ததுக்கு தருணத்துக்கா ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்துறான் அப்பா. நீராமன்று மாமீன் என்று பலதரப்பட கிருபைக்கா நன்றி அப்பா. உடனவர்கள் குடும்பங்களை, ஊழியங்களை, ஐயா இல்லைங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். மெய்யான வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. வெளிச்சத்துல வெளிச்சங்கால வார்த்தையானவர் நீர் மகிமைப்படுவீராக, கற்றுக் கொடுப்பீராக. பிரகாசமான மனக்கண்கள் திறந்து வேதத்தில் அதிசயங்களை காணும்படிக்கிற செய்யும் நல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி.